Hi, hello friends. Welcome to Safari Group. நாங்க இன்னைக்கு என்ன பண்ண போறோம் தெரியுமா? வறுத்த மீன் குழம்பு, ஃப்ரை ஃபிஷ் கிரேவி பண்ண போறோம். அதை எப்படி பண்ண போறோம், என்ன மாதிரி பண்ண போறோம்னு நீங்களும் வீடியோக்குள்ள வந்து பாருங்க. இப்போ இது மீனை நல்லா கழுவி எடுத்துக்கிறோம். இப்போ மீனை வந்து வெட்டி துப்புரவு பண்ணிடுவோம். வறுத்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மீன் கறி உள்ள மீனாக எடுங்க. அப்போ முள்ளும் குறைவாக இருக்கும், நல்ல சதியாகவும் இருக்கும். ஒருக்கா மஞ்சள் கொஞ்சம் போட்டு இன்னொருக்கா கழுவி எடுத்துக்கிறோம். வெட்டி கழுவின மீனை உப்பு மஞ்சள் கொச்சிக்காய் போட்டு மெரினேட் பண்ண வச்சிருவோம். அடுத்தது கொச்சிக்காய், அடுத்தது கொஞ்சம் மஞ்சத்தூள், அடுத்ததாக 2 தேசிக்காயும் புழிஞ்சுக்கிறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மீனுக்கு உப்பு புளி பட்டு ஒரு ½ an hour வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணால் நல்லாவே வரும். மீன் வந்து 20 நிமிஷம் மெரினேட் ஆகிடுச்சு. அடுத்த தாவா வச்சு வறுத்து எடுத்துக்கிறோம். ஆயிலும் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு துண்டாக ஃப்ரை பண்ணிக்கிறோம். இடைக்கிற மீனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க, இல்லாட்டி தாவால் ஒட்டிக்காமல் பார்த்துக்கோங்க. மீன் ஃப்ரை ஆகிட்டீங்க. அந்த கேப்பில் இந்த வெங்காயத்தை கொண்டு போய் அரைச்சி எடுத்துக்கிறோம். எதுக்கு அரைச்சிடுவோம்னு வீடியோ பார்த்துருக்க போகிறதுல உங்களுக்கு விளங்கும். ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ அடுத்த சைடை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறோம். மீன் நல்ல வாசனை இருக்கு. ஃப்ரை ஃபிஷ் வாசனை இப்போவே தூக்குது. குழம்பு வைக்க முன்னாடியே இப்படியே தின்னலாம் போலைக்கு. மீனெல்லாம் வறுத்து எடுத்துட்டோம். அடுத்தது கிரேவி பண்ணிக்கிறோம். சட்டி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கிறோம். மீனை ஃப்ரை பண்ணி கொண்டிருக்க போதில் வெங்காயத்தை அரைச்சி எடுப்போம்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து கிரேவி பண்ணுறதுக்காக தான். நல்லா வெங்காயத்தை மென்னையும் மிக்ஸ் பண்ணுவோம். வெங்காயம் வதங்கி கொண்டிருக்கி அதோட 2 பச்சை கொச்சிக்காயும் சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி நல்லா இறங்கும் வரைக்கும் வதக்கிக்கிறோம். வெங்காயத்தில் நல்லா தண்ணி இறங்கிருச்சு. இப்போ ரொம்ப கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். நல்ல வாசனை ஒன்று தருது. அடுத்ததாக வந்து கொச்சிக்காத்தூள் கொஞ்சமும் மஞ்சத்தூள் கொஞ்சமும் சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக இதுக்கு கொஞ்சம் கொரக்காவும் சேர்த்துக்கிறோம். கொரக்கா போடுறது என்னத்துக்குன்னா, இப்போ நாங்கள் செய்ய போகிற மீன் வந்து உடம்புக்கு கொஞ்சம் உஷ்ணமாக இருக்கும். இந்த கொரக்கா வந்து அந்த உஷ்ணத்தை கொஞ்சம் குறைச்சிடும். இதுக்கு புளி சேர்க்காம கொரக்கா சேர்த்தா நல்லா. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். அடுத்ததாக கொஞ்சம் கொரியண்டர் பவுடரும் சேர்த்துக்கிறோம். மண் சட்டியில் பண்ண போதில் எப்படியும் புகை கொஞ்சம் கூடுதலாக வரும். எதுக்கும் நெருப்பையும் கொஞ்சம் அளவாகவே வச்சு செஞ்சுக்கோங்க. அதோடய கொஞ்சம் சீரகத்தூளும் சேர்த்துக்கிறோம். எதுக்கு சீரகத்தூளும் இதோடய போட்டோம்னாக்கா அப்போ தான் அந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து நல்லாவே வரும். இப்போ எல்லாம் சேர்த்து இந்த அளவு வதங்கிருச்சு. அடுத்ததாக தண்ணியும் இதில் சேர்த்துக்கிறோம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நாங்கள் இதை ஏர்லியாக செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிருச்சு. ஏன்னா ஜோராக மழையில் மாட்டிக்கணும். அதனால் கொஞ்சம் நைட் ஆகிருச்சு. கிரேவி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த டைம்ல வந்து கஜுவும் தேங்காவையும் போட்டு அரைச்சி எடுக்கணும். தேங்காய் இல்லாதவங்க தேங்காய் பூ பவுடரை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் ஊற்றிக்கிறோம். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். கிரேவி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த டைமில் நாங்கள் வறுத்த மீனை இதோட சேர்த்துக்கிறோம். மீன் உடஞ்சிடாமல் கிரேவி ஃபுல்லாக கிளறி விட்டுறணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ரை ஃபிஷ் கிரேவி நல்லா ரெடி ஆகிருச்சு. சூப்பராகவும் இருக்கு. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு கிரேவி நல்லாவா பக்காவாக ரெடி ஆகிருச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவி இறக்கி வச்சு டேஸ்ட் பார்த்துடலாம். சுட சுட சோத்தோட இப்போ ஃப்ரை ஃபிஷ் கிரேவியை டேஸ்ட் பண்ண பார்க்க போகிறோம்.
சூடாயிருச்சு. நல்லா வெந்து பொரிப்பட்டு ஆவி பறக்க பறக்க மழை கிளைமேட்டில் நைட்டுக்கு ரைஸை வச்சுட்டு மீனை மட்டுமே தின்னணும் போலக்கு. அப்படி டேஸ்ட்டுங்க. சுடா வேற லெவல். மீனில் எத்தனையோ வகை மீன் இருக்கு. அதில் மிச்சம் முள் இல்லாத கறி மாதிரி இருக்கிற மீன் எடுத்து இந்த கிரேவி ஃபிஷ் ஃப்ரை கிரேவியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போனா வேறு லெவலில் செம்மையாகவே இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டன் அமைத்திருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.